ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா விஜய் கிச்சன்ஸ் vlog. ரொம்ப நாள் ஆயிடுச்சு vlog போட்டு. சரி, அதான் இன்றைக்கி சண்டே அதுமா வீடியோ போட்டுடலான்ட்டு தான் நான் வீடியோ எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சுக்ரீத்துக்கு ரொம்ப சளி பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஓமத்தை நல்ல தண்ணியில் கொதிக்க விட்டு கொஞ்சமாக பனங்கற்கண்டு சேர்த்து நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா சளி வந்து நல்லா இறக்கி விட்டுரும். இது வந்து கொள்ளு தண்ணி எங்களுக்கு. ஸோ வாரத்தில் கண்டிப்பாக 3 நாள் வந்து நாங்கள் வந்து கொள்ளு தண்ணி குடிச்சிருவோம். ஸோ உடம்பு வந்து நல்லா இளக்க ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்தில் நம்ம உடம்புல கொழுப்பு இருந்தாலும் நல்லா குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே குக்கரையை வாஷ் பண்ணிவிட்டு மதியத்துக்கு சாதத்துக்கு நான் சாதம் வச்சுட்டேன். இங்கே வந்து காய்கறிகள் எல்லாமே நறுக்கி வச்சுருக்கிறேன். பீன்ஸ் காய், கொஞ்சமாக கேரட்டு, பீன்ஸு, பீஸு, அதாவது பச்சை பட்டாணி எல்லாம் உரித்து வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்குமே நறுக்கி வச்சுருக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் ஊற போட்டு வச்சுருக்கிறேன் புலாவ் செய்கிறதுக்கு. புலாவுக்கு வந்து புதினா இலை தேவைப்படும், அதனால் கொஞ்சமாக புதினா இலை பறிச்சிட்டு வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா சும்மா சாதாரணமாக நம்ம கடையில் வாங்கின புதினா அந்த குச்சி இருக்கும்ல, அதை தான் 2-3 தான் நட்டு வச்சேன். அது வந்து சைடில் நிறையா குட்டி போட்டு நிறையா வந்துருச்சு. ஒரு பஞ்சாக இருக்குது. இப்போது ஓப்பன் பண்ண புலாவுக்கு வந்து பெருசாக ஒன்றும் புதினா இலைகள் நமக்கு தேவைப்படாது. ஒரு 8-10 போதும். இங்கே வந்து பீன்ஸ் காயை வந்து முதல்ல கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் பீன்ஸ் காயை வந்து வேக போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி பொரியல் பண்ணலான் இருக்கேன். இது வந்து எங்கள் அத்தை பண்ணுற மெத்தடு. எங்கள் அம்மா வந்து எப்போயுமே வந்து தண்ணியில் வேக போடவே மாட்டாங்க காயை. ஆனால் எங்கள் அத்தை பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து இப்போது தட்டு போட்டு மூடி வேக வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஜாமுன் வந்து நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். உப்பு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஜாமுன் ஷார்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இங்கே வந்து புலாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, அப்புறம் 2 கிராம்பு போட்டு வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்றேன். இதுக்கு வந்து புலாவ்னால தக்காளி எதுவுமே தேவைப்படாது. வெறும் வெங்காயம் மட்டுமே நமக்கு போதும். வெங்காயம் லைட்டாக வதங்கையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போயுமே வீட்டில் ஸ்டாக் இருக்கிறதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா இலைகள். புலாவ் வந்து ரொம்ப ஈஸி. சுக்ரீத்துக்கு ரொம்ப பிடிக்கும் புலாவ், அதனால் நான் அடிக்கடி செய்வேன் புலாவ். இது வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த காய்கறிகளை அலசி வடிகட்டி வச்சுருக்கிறேன். காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம். இங்கே வந்து பீன்ஸ் காய் அதுக்குள்ளேயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சிடுறேன். இங்கே ஊற போட்ட பாஸ்மதி ரைஸ் வந்து ரெடியாக வடிகட்டி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. ரொம்ப கரம் மசாலா போட வேண்டாம், கலரே மாறிடும் உங்களுக்கு. அடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு வந்து பேன் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் நான் இங்கே நறுக்கி வச்சுருக்கிறேன். அதனால் சின்ன பேனில் தான் நான் இன்றைக்கி வறுக்க போகிறேன். இங்கே அரிசியில் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. இப்போ வந்து இதுக்கு நம்ம அளவு தண்ணி ஊற்றிடலாம். அளவு வந்து 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு கரெக்டாக 1.5 கப்புக்கு மேலே போகவே கூடாது. 1.5 கப்பு போட்டு நம்ம உப்பு பார்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோன்னா அவ்வளோதான், நமக்கு புலாவ் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், புலாவ் மூடி வச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வறுவலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருஞ்சீரகம் போட்டு நான் தாளிச்சிருக்கிறேன். எப்பயுமே உருளைக்கிழங்கு வறுவலுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பூண்டையும் தட்டி சேர்த்து விட்டுருங்க. உருளைக்கிழங்கு வறுவல் வந்து அட்டகாசமாக இருக்கும். இது வந்து நல்லா பொடியாக நறுக்குன உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துடலாம். உப்பு போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் இங்கே வந்து 4 விசில் வந்துருச்சு. கரெக்டாக 4 விசில் வரையும் நம்ம ஆஃப் பண்ணி போட்டுடலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே ரசத்துக்கு அரைச்சி வச்சிடலாம். மிளகு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு 4 பல்லு பூண்டு, கருவேப்பிலை. இதை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து எப்பயுமே எங்கள் வீட்டில் நான் வந்து ஸ்டாண்டர்டாக வைக்கிற ரசம் தான். ரசத்துக்கு புளியை கரைச்சி ஊற்றணும் அப்படிங்கிற மொத்தத்தில் தான் எனக்கு ஐயோ புளியே ஊற போடலங்கிறதே ஞாபகம் வரும். இது வந்து எவ்வளோ தடவை நானும் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சாலுமே எனக்கு மறந்து போயிடும். இங்கே வந்து உருளைக்கிழங்குக்கு ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசால் தூள் நான் போட்டிருக்கிறேன். வீட்டில் அரைச்ச குழம்பு மசால் பொடி. இப்போ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே ஆஃப் பண்ணி போட்டுட்டு
இது இரும்பு கடாயினால் உடனே வந்து நான் இன்னொரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றி வச்சிடறேன், இல்லைன்னா அந்த இரும்பு எல்லாமே நம்ம வெஜிடபிள்ஸில் ஒட்டிக்கும். ஸோ இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இங்கே ரசத்துக்கு புளியை கரைச்சி வச்சுட்டேன். நம்ம அரைச்சதை அதோட சேர்த்து ஊற்றிடலாம். தக்காளி, ரசத்துக்கு தக்காளி, ஒரு நாட்டு தக்காளி இங்கே நான் சேர்த்துக்கிறேன். நல்லா நறுக்கி போடாமல் நல்லா கைட்டை பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கிறேன். ரசத்துக்கு தாளிச்சாச்சு. கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், வத்தல், அப்புறம் கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாமே போட்டு நான் தாளிச்சிருக்கிறேன். கரைச்சி வச்சிருந்தா அந்த புளி தண்ணியை தூக்கி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து இப்போ நல்லா கொதி வரட்டும். இது கொதி வர்றதுக்குள்ளேயும் இங்கே வந்து புலாவ் எப்படி ரெடியாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா வெந்திருக்குது கிரைன்ஸ் எல்லாமே. ஸோ கொலையாகவும் இல்லை, நல்லா அதே சமயத்தில் நல்லாவும் வெந்திருக்குது. ஒரு ஃபோர்க் ஸ்பூனை வச்சு ஃப்ளஃப் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நமக்கு அடுத்த ஐட்டம் புலாவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பீன்ஸ் காய் பொரியல் பண்ணிடலாம். இங்கே ரசம் வந்து நல்லா பொங்கி வரப்போகுது. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக மல்லி இலை போட்டு கையில் வைக்கும். நல்லா பொங்கி வந்துருச்சு. அப்படியே ஆஃப் பண்ணி போட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன், அந்த வாசனை எல்லாம் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இங்கே பீன்ஸ் காய் பொரியலுக்கு ரெடி பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்து வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு 3த்தையும் தட்டி நான் இதில் வந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. இந்த மாதிரி நம்ம தட்டி சேர்க்கும் போதில் பொரியல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த அந்த பீன்ஸ் காயை வடிகட்டி சேர்த்துக்கிறேன். நல்லா பரட்டி விட்டு இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போது நல்லா வந்து அந்த வெங்காயம் ஃப்ளேவர் எல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டோன்னா பீன்ஸ் காய் பொரியலும் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் சாப்பாடு எல்லாமே முடிஞ்சிருது. என்னடா ஒரு வியர்டான ஒரு காம்பினேஷன்னு நினைக்காதீங்க. புலாவு, அப்புறம் ரசம், உருளைக்கிழங்கு. புலாவ் வந்து எனக்கும் சுக்ரித்துக்கு மட்டும்தான். அவங்க அப்பா வந்து புலாவ் தொடவே மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு பச்சை பட்டாணி, காளான், மஷ்ரூம் இந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே பிடிக்காது. அதனால் அவங்களுக்காக ரசம் வச்சு 2 பொரியல் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி என்ன, நான் சண்டே நான்வெஜ் கிடையாதான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து பிரதோஷம். அதனால் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து விரதம் இருக்கிறதுனால நான்வெஜ் கிடையாது. இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ் இல்லை நான் vlogல சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.